Hi guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பருப்பு வடை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த லாக்டவுன் பீரியட்ஸில் நம்மளால் வெளியில் போய் ஸ்நாக்ஸ்லாம் வாங்க முடியாது. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம பருப்பு வச்சுட்டு நம்ம வீட்லேயே வந்து வடை செஞ்சு ஈவினிங் ஸ்நாக்ஸாக வச்சு சாப்பிட்லாம். வாங்க நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். செய்கிறதுக்கு நம்ம கடலைப்பருப்பை 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 4 பல்லு பூண்டு, 2 இஞ்சி, அதுக்கப்புறமா 6 பச்சை மிளகாவும் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம அதை வந்து ஒரு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து கடலைப்பருப்பு ஊற வச்சதை தண்ணி இல்லாமல் வடிகட்டி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சுத்தமாக நம்ம தண்ணி ஊற்றாமல் நம்ம வந்து இதை அரைச்சி எடுக்கணும். அவ்வளோதான். 1-2 முழுசாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு நமக்கு. இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அது கூட ஒரு கையளவுக்கு பொடிசாக நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி ஒரு கையளவுக்கு பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம கையாலேயே வந்துட்டு நல்லா அதை பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோன்னே நம்ம ஒரு கடாயை எடுத்து நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதை சூடு பண்ண ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக சின்ன சின்ன பால்ஸாக நம்ம ரவுண்ட் பண்ணி கையில் எடுத்துகிட்டு அதை வந்து உள்ளங்கை வச்சு தட்டி எடுத்துக்கிட்டோன்னா வடை வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப பெருசு பெருசாக செய்யாதீங்க, சின்ன சின்னதாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல வேகவும் செய்யும், நமக்கு வந்துட்டு மொறுமொறுப்பாகவும் இருக்கும், நிறைய கிடச்ச மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தட்டி எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு ஒன்று ஒன்றா நம்ம சேர்த்து நல்லா வந்து 2 பக்கமும் பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு பொரித்து எடுத்துக்கணும். இது நம்ம வீட்டிலே நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது வந்து பெஸ்ட்டுங்க. ஏன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும் நமக்கு. நீங்கள் கடையில் போய் வாங்கினாலும் அவங்க என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வீட்டிலே இந்த மாதிரி செஞ்சு பசங்களுக்கு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. 2 பக்கமும் வெந்துருச்சு. சூப்பராக வந்து நமக்கு ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆகிடுச்சு. மொறுன்னு வடை வித் நமக்கு டீ போட்டு குடித்தோன்னா செம்மையாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.